சொல்லுவோமா? ஆத்தா ஈஸ்வரி தாய் நத்தத்து மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலடி தாய். இந்த குடும்பத்தில் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை. தாயி மன உருகி இந்த மகளுக்கு வரணும். துன்பமே வாழ்க்கைன்னு ஆத்தா ஈஸ்வரி வா. எந்த கட்டாக இருந்தாலும் இந்த மகளுக்கு இந்த இடத்துல அவுத்தெறியணும். எந்த செய்வனாலும் எடுத்தெறிய வாடி தாய். ஆத்தா ஈஸ்வரி வச்சவங்க பெரிய ஆள் நீந்தே பெரிய ஆள் வா. என் தாய் மன உருகி வரணும். என் பிள்ளை மனம் முடிச்சு போன இடம் நரகம். தெரியாதமா என் பிள்ளை நரகத்தில் கால் எடுத்து வச்சிருச்சு. சரியா? கட்டி ஒன்று அன்னைக்கே சண்டை வந்துச்சாலே உண்மையை சொல்லுதாயி வீட்டுக்குள்ள. ஆமாட்டா, கட்டி ஒன்று அன்னைக்கு சண்டை வந்துச்சா இல்லையா? கட்டி கோயிலுக்குள்ள சண்டை வந்துச்சு. கோயிலுக்கு அதை சேர்ந்தாயி சொல்லி தாலி கட்டுறனைக்கே சண்டை வந்துச்சாலே. அதே என்ன கட்டுன அன்னைக்கே 7:30 கூட்டிட்டாங்க. நீ அன்னையோட வீடு திரும்பி வந்ததுன்னு இன்னைக்கு ராணிதே உன்னை வேணா உடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்து கொண்டே அங்கே விட்டுருச்சு. சரியா? போனதுலேருந்து நீ நிம்மதியாக தூங்கவே இல்லை. உண்மையா பையா? நைட்டு பொழுது உனக்கு நரக பொழுதுன்னு சொல்லிட்டு உண்மையா பையா? சித்திரவதை. சரியா? என்ன செய்கிறன்னே தெரியல. மண்டை குழம்பாத ஒன்றுதே. சரியா? அந்த வீட்டாளுங்க உன்னைய நாயும் கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு நாயை கூட கூப்பிட்டு சோறு மதித்து வைப்பாளுகளை தவிர உன்னைய சீன்னே சொல்கிறாளுங்க. உண்மையா பையா? எதை தொட்டாலும் குத்தம் சொல்லுவாளுங்க. சொல்கிறாளுங்களா? நீ செய்கிற வேலையை அது அசிங்கப்படுத்தி பேசுகிறாளுங்க. எதை செஞ்சாலும் என்ன இப்படி செய்கிற நீ பாளுங்க. இது என்ன சோறா, இது என்ன குழம்பா, இது என்ன வேலை ஆக்குற, என்ன இப்படி கொண்டியா தெரிஞ்சியா அதுவா தெரிஞ்சியா உன்னை கெட்ட வார்த்தையில் அசிங்க சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திட்டா. உண்மையா பையா? கட்டுனவேனால உனக்கு ஒரு நிம்மதி இல்லை. தாலி கட்டின அன்னையில் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவன்கிட்ட நீ நிம்மதியாக படுத்து தூங்கலை. சரியா தாயி? அந்த மனையில் நீ நிம்மதியாக படுத்து தூங்கலை. சரியா? விஷமாக இருக்கேன். ஒரு கட்டுன புருஷன் இம்புட்டு விஷமாக உலகத்தில் பார்த்தே இருக்க முடியாத அளவுக்கு விஷமாக இருக்கேன். உண்மையா பையா? எதிரியை பார்க்குறேன். அவன் சொல்கிறத நீ கேட்டால் உன்னை பொண்டாட்டின்னு சொல்லுவேன். இல்லாட்டி அப்படியே எரிஞ்சு கொட்டிடுவேன். அடிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் கையை ஓங்கிடுவேன். சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அடிச்சிடுவேன். நீ வாயே திறக்க விடாங்காட்டியுமே உன்னை அடிப்பேத்தா. கை நீட்டி அடிக்கிறதுல அவன் மாதிரி கெட்டிக்கார யாருனாலே முடியாது. சரியா? வழி இல்லாமல் ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம்ன்றதுக்காக இழுத்து பறிப்போம்னு பார்க்குற. இல்லாட்டி நேரம் தாய் வீடு சேர்ந்துருப்பேன். சரியா? இல்லைங்க தாய் வீடு வந்திருப்ப போடா நீனே எனக்கு ஆம்பளையாட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு இந்த பிள்ளையை பெற்றுட்டேமே இதுக்கு என்ன பதில்னு கேட்குறேன். இந்த பிள்ளைக்கு பதில் வேணுமே. நாளைக்கு நம்ம தாய்க்கு பாரமாக இருந்துடக்கூடாது. இந்த பிள்ளையை பார்த்து தகப்பை இல்லாத பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குற. கடைசி வரையும் அவனோட வாழணும் நீ ஆசைப்படுறதாயி. அவன் ஆனால் உன்னை சொல்லி கேவலப்படுத்துகிறேன். என்னதாயி? சொல்லியே கேவலப்படுத்துறேன். நரக வேதனைக்கு ஆளாக்குறேன். நீ பசுதியோட அள்ளி கஞ்சி மனசார நீ என் வீட்டில் இன்ன வரைக்கும் ஒருவேளை கஞ்சி குடிச்சதில்ல. குடிக்கல. கஞ்சி அள்ளி பசிக்கு போட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த சோறு குழம்ப ருசிச்சு நீ சாப்பிடவே இல்லைத்தா. விஷமாத்தே இருக்கும் அந்த சோறு குழம்ப தட்டில் ஓடுறப்ப. இங்கிட்டு போகிறப்ப ஒரு பேச்சு, இங்கிட்டு போகிறப்ப பேச்சு. அந்த குடும்பத்தை ஆளுங்க பூராமே உன்னை சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. சரியா? என்ன பண்ணுறேன்னு தெரியல. தெய்வமே கதின்னு சொல்லிட்டேன். என் தாய்க்கு நான் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும்தான் சொன்னேன். உண்மையா பையா? என்னவா இருந்தாலும் சரி என் தாய் அவள் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் நீ செஞ்ச பாவத்தை உங்கள் அம்மாவுக்கு நீ இங்கே இருக்கிறப்ப செஞ்ச சித்திரவதையில் இப்போ நினச்சி அழுகிற. உண்மையா பையா? நம்ம தாயின்னு அறியாமல் செஞ்சதெல்லாம் இன்றைக்கி நினச்சி அழுகிற. இந்த தாய் இல்லைன்னா நம்ம எங்கோ நின்றுப்போம் மனசு கேட்டு அழுகிற. அவள் தாயாக இருந்தது கண்டதே நம்மளை இன்றைக்கி தாங்கி பிடிக்கிறான்னு கேட்டு அழுகிற. நான் செஞ்சது தப்புன்னு உன் உள்ளம் சொல்லிடுச்சு தாயி. நீ உணர்ந்துட்ட. இன்னும் இந்த தாய்க்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ யோசிக்கிற. தேவையில்லாத செஞ்சு சீரழிஞ்ச. சரியா? அசிங்கப்பட்டு தானாக எல்லாத்தையும் நீ சொல்லுவ நான் தெரிஞ்சு செய்யலை எனக்கு அறியாமல் செஞ்ச தப்புன்னு சொன்னேன். சொன்னியாரையா? அறியாமல் செஞ்ச தப்பு. நான் தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யலை தாயி. அறியாமல் செஞ்ச தப்பு என்னையவே அசிங்கப்படுத்திக்கிட்டின்னு சொல்லிட்டேன். என்னை அசிங்கப்படுத்தி இன்னைக்கு கேவலப்படுத்தி இன்றைக்கி நான் தெருவில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி இந்த பிள்ளை இல்லைன்னா தூக்கொண்டு செத்துருப்பின்னு சொன்ன. சொன்னியாலையா? இந்த பிள்ளைக்காக இல்லாட்டி தூக்கொண்டு செத்துருப்பி. இந்த பிள்ளைக்காக இந்த உயிர்னு சொல்லியிருக்கேன். சொன்னியாலையா? இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சு எனக்கு பிறந்ததுக்காகவா அது சாகணும்? விட்டா எனக்கு இருக்கிற தலை பைத்தியத்துக்கு 2 பேருமே செத்துருவோமான்னு கூட தோணும்னு சொல்லுவேன். உண்மையா பையா?
எங்கிட்டு போகிறது? ஒரு கேணியில் போய் பிள்ளைய தூக்கி போட்டு நம்மளும் விழுந்துருவோமானோட புத்தி சொல்லுது. சொல்லுதா இல்லையாத்தா? உன் பிள்ளையை பெற்று அதுக்கும் கிராக்காரே, அந்த பிள்ளைக்கு நிம்மதி இல்லை. அது ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி அதுக்கு. பச்சை பிள்ளைய நீ ஆதரிச்சு மாரோடைய தோளில் போட்டு கொஞ்சலாத்தா, உன்னால் கொஞ்சம் முடியலை சரியா? ஆசையா நீ பிள்ளை பெற்று அதை வந்து தூக்கி அனுபவிக்க முடியலை. என் பிள்ளைன்னு சொல்லி கொஞ்சம் சிரித்து விளையாட முடியலை. அதை பார்த்தாவே உனக்கு விஷமாக இருக்க மாதிரியே இருக்குது. ஏதோ பிள்ளைன்னு மட்டுமே நினைக்கிற தவிர அந்த பாசத்தோடு அள்ள முடியலை. அதை சீரழிஞ்சு சீப்பட்டதே மிச்சம். இதை பெக்காமே இருந்திருக்காலும் இப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. உண்மையா அப்படின்னா இதை பெற்றுட்டு இதை நம்ம சீரழியுமே யார்கிட்ட போய் சொல்லி அழுவணும்னு தெரியலேன்னு சொல்லிட்டேன் சரியா? என் குடும்பத்தில் வந்து உனக்கு இருக்கிற கன்னி, அந்த கன்னியாக இருக்கிற மனுஷி உன்னைய வந்து இந்த குடும்பத்தில் வாழவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான் சரியா தாயி? நீ இருக்கவே கூடாது, நீ எங்கள் மூஞ்சியில் முடிக்கக்கூடாது, அறுத்துக்கிட்டு ஓடுடின்ட்டான். சொன்னாலா இல்லையா? சொல்லுதாயி? அவ சொன்ன வார்த்தை அதே சரியா? அவ சொன்ன வார்த்தை அதே, சொன்ன வார்த்தை அதே. உடனே அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு வச்சிருக்க விருப்பம்லத்தா. நீ இதோட போயிட்டீங்கன்னா ஒழிஞ்சுட்டு போயிட்டே நிம்மதின்னு நினைக்கிறாளுங்க. இது சனியே, இந்த சனியை பிடிச்சி நம்ம தலையில் கட்டி வச்சுட்டாளுங்க. தெரியாதனமா போய் மாட்டிக்கிட்டோம்னு சொல்கிறா. தெரியாதனமா நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். இவளை எப்படியாச்சும் வெளியேற்றணும்னு கங்காணம் பண்ணுறாளுங்க சரியா? கங்காணம் பண்ணுறாளுங்கத்தா. வெளியேற்றணும், எப்படியாச்சும் வெளியேற்றி போடணும். போல எந்த வழியில் வெளியேற்றுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாளுங்க. எந்த பஞ்சாயத்தில் போல தப்பாக சொல்லி வெளியேற்றணும்னு நினைக்கிறாளுங்க. தப்பாக சொல்லி இவளை வெளியேற்றணும்னு நினைக்கிறாளுங்க தாயி சரியா? இந்த தாய் நான் இருக்கி சரியா? நீ அந்த மனையில் இருக்கிறப்ப ஒரு நாள் துணூறு கொண்டாந்து கொடுத்தாங்களா? அது மந்திரிச்ச துணூறு, அது நல்ல துணூறு இல்லை தாயி? எல்லாமே போட்டு வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு கொண்டாந்துச்சு. இப்போ ஏன் வீட்டுலேயும் நிம்மதியாக இருக்க முடியும். சொல்கிறா கேளு தாயி. அது மந்திரிச்ச துணூறு கொடுத்தாங்கல்ல, நீ பூசணை இல்லை, அது மந்திரிச்ச துணூறு மந்திரிச்சு கொண்டு வந்தது. உன்னே நீயே வெளியேறணும் அந்த மனையை விட்டு சரியா? நிறைய வாட்டி சண்டை போட்டு வந்திருக்கீங்க. அதுதான் தாயி, நீயே மனையை விட்டு தன்னால் வெளியேறணும். அவங்க மேலே சொல்லாமல் நமக்கு பிடிக்கலைன்னு நீ ஒதுங்கி போகணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க சரியா? இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை. இப்போ கேளு, இந்த தாய்கிட்ட வரத்த கேளு. இந்த தாய் தரி தாயி, எனக்கு யாரும் துணை இல்லை. யாரும் துணை காட்டாட்டேன்னு எனக்கு ஏன் உள்ளதில் இருந்து இதெல்லாம் எனக்கு விலைக்கு சந்தோஷத்தை கொடுங்க, எனக்கு வாழ்க்கையை கொடுங்க. மனுஷ துணை இல்லை, எனக்கு தெய்வம் நான் சேர்த்து வைக்கிறேன். நீ வந்து நீ சொல்லிட்டா, நான் இன்னி யாரு முன்னாடியே அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஒருத்தனுக்கு நான் கழுத்தை நீட்டிட்டி நல்லதாக கெட்டதாக ஒரு பிள்ளை என்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட வந்து நான் வாழணும் தாயின்னு சொல்லிட்டேன். நீ கும்பிட்ற தெய்வத்திட்ட அதைத்தையும் சொல்கிறேன் சரியா? என்னை வந்து அசிங்கப்படுத்தி இன்னொரு இடத்துல நம்ம நிற்க முடியாதுன்ட்டேன் சரியா தாயி? இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை, இந்த தாய் தீர்த்து வைக்கிறி. என் பிள்ளையோட அரசியம் பிறந்த நேரம் சரியில்லை, கிரகம் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது சரியா தாயி? உனக்கு மன நிம்மதி மன நிறைவு இந்த தாய் தரி முடிதாயி. வாங்க கும்பிட்டு வாங்க. என்னத்தா உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் ஆத்தா சொல்லிச்சா? சொல்லுத்தா, நீ சொன்னாதே எனக்கு தெரியும். ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு நான் உங்கள் பக்கத்து வீட்டு இல்லை பிரச்சனை இல்லை.